ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. நிறைய பேருக்கு இருக்க உடலில் ப்ராப்ளம் என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்றது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு காய்ச்சல் தலைவலினா கூட பார்த்தீங்கன்னா அவங்க உடனே வந்து தாக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான உடலில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்காக ஒரு அருமையான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிங்க் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி காலையில் இருக்க சாயங்காலம் இருக்க குடிச்சிட்டு வந்தாலே போதும், நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வேகமாக வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகரித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல் வந்து நல்ல ஒரு சூப்பரான பாதுகாப்பான ஒரு உடலாகவே இருக்கும். எந்த விதமான நோய் வந்து உங்களை தாக்காமல் இருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அந்த குழந்தைகள் சளி காய்ச்சல் எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்கை நீங்கள் பண்ணி கொடுத்தாலே போதும், அவங்க உடல் நல்லா சூப்பராக ஆரோக்கியமானதாக அழகாக மாறிடும். ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையானது, முற்றிலும் இயற்கையான பொருட்கள் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே தெரியும் இல்லை என்னென்ன பொருட்கள் சேர்த்து இந்த ட்ரிங்க் வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்னு. இதை பார்த்துட்டு இதே ஒரு ட்ரிங்கை குடித்தாலே போதும், உங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே நல்லா முழு ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களை அப்பப்போ காமிச்சு உங்கள் நோட்டிஃபிகேஷனை புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை வந்து நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவர்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோகள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேப்பையில் இருக்க சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இந்த கேப்பையில் பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலுக்கு தேவையான அயன் சத்துக்கள் போதுமான அளவுக்கு வந்து கொட்டி கிடக்கும். அது போக மாவு சத்துக்களாக இருக்கும், மெக்னீஷியம், புரதம், இன்னும் அதிகமாக சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து, நார் சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக அடங்கியிருக்க இந்த கேப்பை இருக்கும் இல்லையா, கேப்பை நான் வந்து எப்பயுமே மாவை வந்து வாங்க மாட்டேன். கேப்பையை வாங்கிட்டு வந்து நல்லா வீட்டில் நல்லா காய போட்டு அதை நல்லா வறுத்துட்டேன். ஒரு சாதாரண சட்டி இருக்கும் இல்லையா, எண்ணெய்கிட்ட ஊற்றாமல் அதில் நல்லா வறுத்து அரைச்சோம் அப்படின்னா வண்டு புழு இந்த மாதிரி எதுவுமே விழாமல் இருக்கும். நான் அந்த மாதிரி அரைச்சி நான் வீட்டில் எப்பயுமே பயன்படுத்துவேன். நீங்கள் இந்த மாதிரி கடையில் வாங்காதீங்க, வீடுகளில் கேப்பை வாங்கி நான் சொன்ன மாதிரி சுத்தப்படுத்தி வீடுகளில் அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து எப்பயுமே சுத்தமானதாக இருக்கும். இப்போ இந்த கேப்பையில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து உடலுக்கு, நம்ம உடலுக்கு வந்து அது எந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த கேப்பை கஞ்சி வந்து டெய்லி வந்து யார் குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ். ஏன்னா சுகருங்கிறது ஒரு வீடு அப்படி எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு வீட்டை ஒரு ஆளுக்காவது கண்டிப்பாக சுகர் இருக்க தான் செய்யும். அந்தளவுக்கு வந்து சுகர் வந்து நம்மளை ரொம்ப ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி டேப்லெட் சாப்பிட்றது, ஊசி இன்ஜெக்ஷன் ஆனால் கண்ணாலே பார்த்துருக்கேன், டெய்லி லட்சம் குத்திக்கிட்டே இருப்பாங்க ஊசியை. அந்த அளவுக்கு இருக்க அந்த சுகரை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த கேப்பை வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். கேப்பை கஞ்சி குடித்தாலே போதும், அவங்க உடம்புல இருந்து சுகர் நிரந்தரமாக, அதாவது கண்ட்ரோலாக வந்து சூப்பராக மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உடல் வலிமை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேப்பை ரொட்டி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருப்பாங்க, ஏன்னா ரத்த சத்துக்கள் கம்மியாக இருக்குது. பொதுவாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே வர ப்ராப்ளம் என்ன அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா எலும்பு தேய்மானம் தான். இந்த அளவுக்கு எலும்பு தேய்மானம் வந்து அந்த லேடிஸ்க்கு ஏன் வருது 30 வயசு தாண்டாலே அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து மாதம் ஆகிற மென்சஸாக இருக்கட்டும், இல்லை குழந்தை பேர், இந்த மாதிரி அவங்க நிறையா உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த ரத்த கழிவு, ரத்தப்போக்கு இந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அவங்க உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, அந்த எலும்பு தேய்மானம் எல்லாமே இருக்கும். அப்போ அவங்களோட உடலுக்கு வந்து தேவையான அளவு கால்சியம் சத்துக்கள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இந்த கேப்பை வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், அதாவது இப்போ நிறைய அந்த வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் என்னென்னா மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு இந்த கேப்பை கஞ்சி வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இப்படி பல வகையில் பயன்படுற இந்த கேப்பை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பவுலுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கேன். இந்த கேப்பை அடுத்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா
அந்த கேப்பை இருக்குல்ல, கேப்பை வந்து நான் கஞ்சி மாதிரி வந்து காய்ச்ச போகிறேன். அதுக்காக வந்து ஒரு பாத்திரத்தில் நான் கேப்பா மாவு இருக்குல்ல, கேப்பா மாவை நல்லா தண்ணியில் அப்படி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அதை ரொம்ப கட்டியாக வச்சிடாதீங்க, ஏன்னா இது வந்து காய்ச்ச நல்லா கட்டியாயிரும். இந்த மாதிரி லிக்யூட் பதத்தில் வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு இது லைவாகவே உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கிண்ட பார்த்தீங்கன்னா இது அப்படியே நல்லா கெட்டியாக மாறிடும். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸே செஞ்சுருக்காங்க, ஒரு கப் பவுல் வந்து கேப்பம் எடுத்து ஒரு கப் தண்ணி ஊற்றி கட்டியாக கரைச்சி கூழ் காய்ச்சலன்னு சொல்லி அவங்க அப்படியே கேசரி மாதிரி கிண்டி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி லிக்யூடாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு நல்லா டைம் எடுக்கும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது நம்ம கிண்ட பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பதத்தில் வேகவும் ஆரம்பிக்கும், நமக்கு வந்து நல்லா கெட்டியாகவும் மாறும். அடுப்பை எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் மட்டும் ஹையில் வைங்க, அப்புறம் சிம்மில் வச்சே தான் கிண்டணும். ஏன்னா அடி பிடிச்சிரும், அதிகமான தீ இருக்கும்போது அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இது வந்து ஹையான தீ வைக்க. இப்போ ஹையான தீயில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலாம்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எனக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பாருங்களேன் எவ்வளோ லிக்யூடாக இருந்துச்சு. இப்போ நல்லா கட்டியாக ஆரம்பிக்குது, அடி பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆனால் கரண்டியை வந்து நீங்கள் எடுத்துறாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சி கெட்டியாக ஆயிடும். அந்த மாதிரி கிண்ட பார்த்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு வந்து குழப்பு தன்மையாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். சூப்பராக கலர் மாறிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா இது வந்து கேப்பை நல்லா வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இதேமாதிரி விடாமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கிண்டாலே இது நல்லா ஒரு பதத்துக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அடுத்த 5 மினிட்ஸில் எவ்வளோ குழப்பு தன்மையாக மாறிடுதுன்னு பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கும்போது வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணணும். நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து நான் ஷால்ட் எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைனா வேறு ஏதாவது போட்டு கொடுக்கலாம். ஒருத்தர் ப்ரெஷர் இருப்பாங்க இல்லையா, ப்ரெஷர் இருக்கவங்க வந்து இது குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. அதனால தான் உப்பு எதுவுமே சேர்க்காமல் இந்த கூழ் வந்து கிண்டி வச்சுருக்கேன். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன தேவையோ, நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை ஷால்ட்டு எதுனாலும் நம்ம வந்து அடுத்து கலந்துக்கலாம். இப்போ வந்து கூழ் வந்து நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததான் இந்த கூழ் கூட நம்ம அடுத்து என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலில் பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமாக அதிகரிக்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறது ரொம்பவும் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறது எடுத்துகிட்ட பொருட்கள் பாருங்களேன், முற்றிலும் இயற்கையானதான். எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்கல, எல்லாமே இயற்கையான சூப்பரான பொருட்கள் தான் நான் எடுத்திருக்கேன். எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வேறு. ஏன்னா ஒவ்வொரு ட்ரிங்க்லாம் பண்ணும்போது இப்போ அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இன்னும் அதிகமாக தேடிட்டே இருக்கும், அது எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பொருட்கள் பாருங்களேன், இந்த கேப்பை, மோர், வெங்காயம், மல்லிச்செடி எல்லாமே நம்ம வீடுகளில் எப்பவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ இந்த பொருட்களை வச்சு மட்டும்தான் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமாக அதிகரிக்கிறதுக்கான இந்த ட்ரிங்க் வந்து நம்ம சூப்பராக பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பக்கூழ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம எனக்கு கேப்பக்கூழ் கிண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு அரை பவுலுக்கு கேப்பக்கூழ் நான் எடுத்திருக்கேன். இந்த கேப்பக்கூழை பற்றி நம்ம போதுமான அளவு நிறையா பார்த்தாச்சு, அது என்னென்ன சத்துக்கள் இருக்குது, நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கொடுக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்ததான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா கடைஞ்ச மோர், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்கள் எவ்வளோ நுரை போங்க இந்த மோர் எடுத்திருக்கேன்னு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நைட்டே பார்த்தீங்கன்னா பசும்பால் வாங்கி தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக காய்ச்சி அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி ஊற்றி வச்சுருக்கேன். அதை காலையில் எடுத்தோன்னே நல்லா புட்டு மாதிரி எனக்கு தயிர் கிடச்சிச்சு. அந்த தயிரை நல்லா கடைஞ்சி சூப்பரான ஒரு நுரை பொங்க அருமையான மோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பொதுவாகவே மோர் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமாக அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி மோர் மட்டும் குடித்தாலே போதும், நம்ம உடல் வந்து நல்ல வலிமையாக இருக்கும். எந்த விதமான நோய் வந்து நம்ம உடலை தாக்காமல் நம்ம உடல் சூப்பர் ஆரோக்கியமாகவே இருக்கும். அதுக்காக தான் வந்து வீட்டில் உபயோகப்படுத்துகிற அந்த சூப்பரான மோர் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பேக்கெட் தயிரோ இல்லை பேக்கெட் மோரோ யூஸ் பண்ணாதீங்க. அந்த பொருட்கள் வந்து கெட்டு போகக்கூடாது, அதோட புளிப்புத்தன்மை மாறிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அது வந்து கெமிக்கல் கலப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பயன்படுத்துகிற மோர் வந்து நல்லா சூப்பரான மோராக இருக்கும். அதனால சொல்லி இந்த மாதிரி மோர் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கேன். வெங்காயம்னா நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வெங்காயத்திலும் ஒரே விதமான சத்துக்கள் தான் இருக்கும். நான் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக மல்லிச்செடி தலைகள். இது எதுக்காக இந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கோம் அப்படின்னா, பொதுவாக இந்த வெங்காயமும் மல்லிச்செடியும் பார்த்தீங்கன்னா உடலை எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் உடலை நல்லா வலிமையாக வச்சுக்கிறதுக்கு, நல்லா ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு, நம்மளோட உடலில் செரிமானத்தை தூண்டுறதுன்னு சொல்லி பல வகையில் உபயோகப்படும் இல்லையா. இப்படிப்பட்ட பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக நான் எடுத்துருக்கேன். இப்போது இந்த ட்ரிங்க் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், கேப்பக்கூழ் வந்து நம்ம ஏற்கனவே அரை பவுலுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் நம்ம மோர் வச்சுருக்கோம் இல்லையா, மோர் வந்து சம அளவில் சேர்க்கணும். அரை பவுலுக்கு வந்து கேப்பக்கூழ்னா மறுபடியும் அரை பவுலுக்கு நம்மளோட மோரையும் எடுத்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள்.
பாருங்களேன், கேப்பக்கூழ் வந்து எப்பயுமே வந்து சட்டியில் இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சமாக அந்த ஆற பார்த்தீங்கன்னா அது வேகமாக வந்து கெட்டியாக மாறிடும். நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் மாறி இருக்கு. இந்த கூழை பாருங்களேன், நல்லா அந்த மோர் ஊற்றினோடனே இது நல்லா அப்படியே லிக்யூட் பதத்துக்கு சூப்பராக கிடைக்கும். இதனால் கொஞ்சம் பொறுமையாக கிண்டிங்கன்னா போதும், நல்லா நம்ம ட்ரிங்க் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது இது கூட அடுத்ததாக வந்து நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, மல்லிச்செடி, நம்மளோட வெங்காயம், இதெல்லாம் நான் வந்து உள்ளே சேர்த்துட்டு அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். கண்டிப்பாக தூளுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். நீங்கள் வந்து இந்த உப்பு போட்டுறாதீங்க, கல் உப்பு போட்டுறாதீங்க. தூள் உப்பை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம குடிக்கக்கூடிய அந்த ட்ரிங்க் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா ஒரு நாளைக்கு 2 தடவை குடிச்சிட்டு வந்தாலே போதும். நம்ம உடல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே எந்த விதமான நோய்களும் தாக்காமல் ஒரு சூப்பரான ஒரு கவசத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான உடம்பாகவே சூப்பராக இருக்கும். எந்த நோயும் தாக்காமல் முழு நோய் சக்தி மிகுந்த ஒரு அற்புதமான மனுஷங்களாக வந்து நீங்கள் சூப்பராக இருக்கலாம். இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யார் வேலை இந்த ஜூஸ் குடிக்கலாம். எல்லாருக்குமே கொடுத்துட்டு வரனால அதாவது சுகர் பேஷண்ட் குடிக்கலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே அதை குடிக்கலாம். ஏன்னா கேப்பை தானே, கேப்பை குடிக்கிறதுனால உங்களுக்கு சுகரோட அளவு வந்து வேகமாக கண்ட்ரோல் தான் ஆகும். அதனால் எந்த ஒரு கவலையும் கிடையாது. எல்லாருமே குடிச்சிட்டு வந்தாலே போதும், நம்ம உடல் நல்லா பரிபூர்ணமாக ஆரோக்கியமானமாக இருக்கும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.